அது பாவ அறிக்கையின் சங்கீதமாக இருக்கிறது. சங்கீதம் 51. பரிசுத்தம் என்றால் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார், உங்களுடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ள வந்து விட்டால் அவர் என்ன செய்கிறார்? பழைய ஏற்பாட்டில் வந்தால் போய் கொண்டிருந்தார். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவர் என்ன செய்கிறார்? அப்படியே தங்கி விடக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால்தான் எபேசியர் 4:30 மீட்கப்படும் நாள் வரைக்கும் முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் வந்தால் மீட்கப்படும் நாள் வரை என்ன செய்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார், இருந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாவம் செய்கிறவர்கள் துக்கமுகமாக இருந்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 14:14 ஆவியானவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் உங்களுக்கு கொடுப்பேன், என்றென்னைக்கு உங்களோடு இருக்கும்படியாக ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். ஆமென். அப்படி என்றால் 1 யோவான் 2:27 படி நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. புரியுதா? நீ அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்கு என்ன செய்கிறது? நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆட்டு மேல கண்டு போச்சு, அபிஷேகம் போச்சையாது. நீங்க தான் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறது மீட்கப்படும் நாள் வரை. அல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? மீட்கப்படும் நாள் வரை உங்களுக்குள்ளாக தங்கி இருக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் என்றால் நமக்குள்ள இருக்கிற வல்லமையும் வரங்களையும் செயல்பட உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில பலனை கொடுக்கிறார். கர்த்தருடைய வழிகளுக்கு நமக்கு உதவி செய்கிறார். ஊழியர்களை வல்லமா செய்ய முடியும் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால மிக முக்கியம் பாருங்க, இங்க பார்க்கின்ற பொழுது பார்த்து ஏற்கனவே வரங்கள், ஒரு மனிதனுக்குள்ள வரங்கள் இருந்தால் பரிசுத்தத்தை புலப்படுத்தார். பாருங்க, கர்த்தர் கழுதையை கொண்டு பேசினார். யாரோடு பேசினாரு? பிலேயாமோடு பேசினார். கர்த்தர் கழுதையை கொண்டு பிலேயாமோட மனுஷ பாஷையில பேசினார். ஆமென். அல்லேலூயா. அப்ப கழுதை மனுஷ பாஷை பேசின உடனே அது பரிசுத்தமாக பரிசுத்தம் என்று நினைச்ச முடியாது, சொல்ல முடியாது. அல்லேலூயா. அநேக அந்நிய பாஷை பேசக்கூடிய ஜனங்க இருக்கிற ஆசாமி இருக்காங்க. அதனால அவங்க நம்ம முழுவதுமான பரிசுத்தவான்கள் நம்ம நினைச்ச முடியாது, சொல்லிவிட முடியாது. அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் நாம் பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நம்ம பெற்றிருக்கிறாரா? அதான் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. மிக முக்கியம். ஆவியானவர் பெற்றிருக்கிறோம். ஆவியானவர் நம்மை பெற்றிருக்கிறார். நமக்கு தேவ ஆலயமாக வாசம் செய்கிறாரா? அதுதான் மிக முக்கியம். அல்லேலூயா. எங்க வீட்டில் பிள்ளைகள் சிறு பிள்ளையா இருந்த பொழுது அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ், வீடியோ கேம்ஸ் மற்றெல்லாம் விளையாண்டு கொண்டு இருப்பான். அப்போ பாருங்க, ஒரு நாள் நான் என்ன செஞ்சேன், பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது நான் போய் அந்த பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எது செய்யறாங்க கொடுத்து பார்க்க பொழுது அவங்க சரி என்ன விளையாண்டுருக்காங்க, அது போய் நான் அவங்களோடு பார்க்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, அப்பா எங்க விளையாட்டுல நீங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நீங்க பைபிள் படிச்சுட்டு அவங்க படிங்க, எங்க விளையாட்டுல வந்து என்ன செய்யறாங்க டிஸ்டர்ப் பண்ணாங்க, எங்களை விளையாட கொடுங்க அப்படின்னு எங்க பிள்ளைகள் சொன்னாங்க. இன்றைக்கு அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய மணி ஹேண்டில் மணிப்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுல ஆவியானவர் விட்டு கொடுக்கிறோமா? ஆவியானவர் வைத்திருக்கிறோம். இந்த பிள்ளைகள் சொன்னது போல, அப்பா நீங்க உங்களுக்குள்ள கவனிருங்க அப்படி சொல்லுவது போல ஆவியானவர் பெற்றிருக்கிறோம். ஆவியானவரே கொஞ்சம் கவனிருங்க, நான் வாட்டி அட்டகாசம் பண்றேன்னு சொல்லி தான் போய் ஆண்டு கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியானவரே நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய படுக்கை அறையில், நம்முடைய ஃபைனான்ஸ்ல அவரை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஆளுகை செய்வதற்கு நம்ம விட்டு கொடுத்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் பெற்றிருந்து அவரை கவனிருங்க சொல்லி வைத்திருக்கிறோமா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால ஆவியானவர் நம்ம என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக வாழ்வதற்கு என்ன செய்கிறாரு? உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமாக வாழ்வதற்கு நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அதனால எபேசியர் 5:18 பார்க்கின்ற பொழுது, நீங்கள் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் பரிசுத்த ஆவியானவரை நிரம்பிடுங்கள் என்று சொல்லப்பட்டது. அங்க ரெண்டு வெறி சொல்லப்பட்டிருக்கு. வேற மதுபான வெறி, ஆவியினால வெறி. மதுபானம் சாப்பிட்டவன் தள்ளாடுறான், ஆவியை நிறைஞ்சு தள்ளாடுறான். வேதம் சொல்லுகிறது நம் ஆவியை நிறையப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவ ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாரு? பரிசுத்தமாய் வாழ நமக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்க கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு
எழுப்பி பிரகாசிப்பதற்கு உங்களுக்கு பரிசுத்த ரத்தம் உதவி செய்கிறது. ஆமென். இரண்டாவதாக பரிசுத்த வேதம் உங்களுக்கு உதவி செய்கிறது. மூன்றாவதாக உங்களுக்கு பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு இருந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு, ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு, அபிஷேகம் பெற்று கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பல வருடங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கிராமம், ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு 70 பேர் 80 பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி ஆச்சு, மின்சார விளக்கெல்லாம் கிடையாது, ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, மின்சார விளக்கு கிடையாது. இந்த மண்ணெண்ணெய் விளக்கு தான் வைத்திருப்பாங்க. புரியுங்களா? அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வைத்திருக்கிற அந்த வீடுகளில் இரவு 8 மணி ஆச்சு நினைச்சுவாங்க, அந்த மண்ணெண்ணெய் விளக்கு சிம்னி விளக்கு நினைச்சுவாங்க, ஊட்டி நினைச்சிட்டுவாங்க. ஆமாம், அதை வந்து நம்ம கிட்ட எல்லாம் 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வந்து அந்த மண்ணெண்ணெய் விளக்கு எடுத்து அவங்களுக்கு அடுத்த நாளைக்கு அந்த மண்ணெண்ணெய் வந்து பத்தா, ஏன்னா மாதத்துக்கு ஒரு முறை ரேஷன்ல கொடுப்பாங்க. அதனால 8 மணிக்கு பார்த்தா கிராமம் என்ன செய்யணும், இருள மூழ்கி விட எல்லாரும் தூங்க ஆரம்பிச்சாங்க. இப்படி எல்லாரும் 8 மணிக்கு தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்லா தூங்கி கொண்டிருக்கின்ற போது இரவுல 1 மணி இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு நாய் நன்றாக குறைத்து கொண்டிருக்கு. நன்றாக நாய் குறைந்த உடனே எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி அந்த எல்லா ஆட்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து பார்க்குறாங்கன்னா, எல்லாரோட வீடு பெரும்பாலும் கூட கிடையாது. வந்து வெளியே எடுத்து பார்க்குறாங்க, ஒரு வீட்டினுடைய வீட்டுக்கு வெளியே வாசல் ஒரு கம்பளை ஒரு நாயை கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த நாய் குறைத்து கொண்டிருக்கிற வழிவலை என்று, ஏனென்றால் அந்த வீட்டில் தீப்பிடித்துக் கொண்டிருக்கு. உடனே நாய் வழிவலை குறைத்தோட ஊரே வெளியே விட்டார். வீட்டில் இருந்து வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காற்று அடிக்கிறது, இந்த வீடு தீப்பிடிக்கிறது, அடுத்த வீடு தீப்பிடிக்கிறது. உடனே ஜனங்கள் என்ன பார்க்குறாங்க, ஓடி போய் கையில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் தண்ணி கொண்டு வந்து அந்த வீட்டை தீ அணைக்க பார்க்கிறாங்க. தீ மடமளோடு பரவுகிறது. பரவின உடனே வெளிச்சரங்க பார்த்தீங்கன்னாக்க அநேக பொருட்கள் தீயில பொசுக்கி விட்டது. பொசுக்கி விட்டது மட்டுமல்ல, இந்த குறைந்த நாயும் என்ன செய்கிறது, கயிறு எங்களோட கம்பளை கட்டி வைத்திருந்தனால நாயினால எஸ்கேப் ஆக முடியாத நாயும் என்ன செய்தது, அந்த அக்கினிக்கு இரையாகி. புரியுங்களா? இப்ப பாக்குறாங்க, வந்து பாக்குறாங்க, அநேகருடைய வீட்டுக்குள்ள பொருட்கள் என்ன செய்து விட்டது, சாம்பலாகி விட்டது, நாயும் என்ன செய்து விட்டது, மறித்து போய்விட்டது. புரியுங்களா? இன்றைக்கு அநேக கர்த்தருக்காக நன்றாக எழுப்பி பிரகாசிப்பது போல இருக்கும். ஐயா, நீங்க சண்டே ஸ்கூல் நடத்தி அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டாங்க. நீங்க பாட்டு பாடிக்கின்ற அநேகர் தொடப்பட்டாங்க. நீங்க நன்றாக பிரசங்கம் பண்ணல அநேகர் கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டாங்க. புரியுங்களா? நீங்க கொடுத்தா அநேகர் உயிர்த்தப்படாங்க. ஆனால் நீங்கள் உயிர் ஆண்டவருடைய நீங்கள் உயிர் தப்பாதபடி ஏதாவது ஒரு பாவத்துக்குள்ளாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்களா? கர்த்தர் வருகின்ற பொழுது நீங்கள் எழுப்பி பிரகாசிக்காதபடி இந்த பாவக்கயிறு உங்களை நரகாக்கினிக்குள்ளாக இழுத்து சென்று விட்டோம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் வருகளை காணப்பட ஆண்டவருடைய கர்த்தரை எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு உங்களுக்குள்ள எந்த பாவம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. என்றால் ஒன்று, உங்களை இயேசு ரத்தம் பரிசுத்தப்படுத்துகிறது. இரண்டாவது, பரிசுத்த வேதவசனம் உங்களை என்ன செய்கிறது, பரிசுத்தப்படுத்துகிறது. மூன்றாவதாக உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. எழுந்திருப்போமா? இன்னைக்கு கர்த்தர் உங்களை உங்களுக்குள்ள ஒரு அபிஷேகத்தை போட்டு உங்களை எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு அக்கினி போட விரும்புகிறார். இந்த அக்கினி உங்களை வந்து ஒரு கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பது மட்டுமல்ல, தேசத்தை அசைக்கக்கூடியவர்களால், பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர்களால் கர்த்தர் உங்களை பார்த்துக்கிறார். ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். தேவனுக்குள்ள தங்கி இருந்து உங்களை கர்த்தர் உங்கள் மகிமையினால் உங்கள் ஆவியினால் சரித்தினால் கர்த்தரை மையப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் பணியப்படுகிறார். ஹல்லேலூயா. சோதரம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சோதரம். ஹல்லேலூயா. தேங்க் யூ. நன்றி ஆண்டவரே. நல்ல தகப்பனே சோதரிக்கிறோம், நல்ல தகப்பனே சோதரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 சோதரம். ஹல்லேலூயா. 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 இந்த வேளையிலே ஒரு சின்ன ஜெபம் தான். ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை கழுவும். ஆண்டவரே, என்னுடைய கட்டுகளை என்ன செய்யுங்க, அவுத்துவிடும், என்னை கழுவும் என்று கேளுங்க. இயேசு ரத்தம் நம்ம எழுதுகின்றது. கர்த்தர் உங்களை என்ன கட்டுகளை அவிழ்க்கிறார். பாவங்களை எல்லாம் கர்த்தர் செய்கிறார்கள். கழுவி உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய திறமைகளும் உங்களுடைய எபிலிட்டியை உங்களை வந்து பரிசுத்தமாக வாழ்வதற்கு உதவி செய்யாது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு பரிசுத்தமாக வாழ உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த வேளையில் உங்களை கண்ணிகளை கட்டுக்களை அவிழ்த்து உங்களை கழுவியானவர் பரிசுத்தமுள்ள பாத்திரமாக ஆண்டவரை தூக்கி நிறுத்த விரும்புகிறார். கர்த்தருக்கு பயன்படக்கூடிய பாத்திரமாக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா.
ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு தெளிவாய் பேசுறதுக்காக உமக்கு சோதரிக்கிறோம். ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறோம். ஹalleluya. Thank you Jesus. Oh hallelujah, hallelujah. கேளுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்துங்க, உமக்கு போன பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எனக்கு பயன்படுத்தி என்று கேளுங்க. கர்த்தர் உங்களை கழுவி எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு விசேஷ அபிஷேகத்தை போட விரும்புகிறார். ஹalleluya, hallelujah. எல்லா நுகத்தடிகளை முடித்து போட்டு ஆண்டவர்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த விரும்புகிறார். hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, சோதரிக்கிறோம். நல்ல தகப்பனே துதிக்கிறோம், நல்ல ஆண்டவரே சோதரிக்கிறோம். hallelujah, hallelujah, hallelujah. சோதரம் 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 அப்பா துதிக்கிறோம். hallelujah, hallelujah, hallelujah. ஆவியானவரே என்னை கழுவுங்கப்பா, ஆண்டவரே கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, என்னை கழுவுன்னு கேளுங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் எல்லா கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்து உங்களை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். இந்த அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளை முறிக்கிறது, அபிஷேகம் நுகத்தடிகளை முறித்து போடக்கூடியதாக இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தரிசிக்க முடியாது என்று சொன்னீங்க.
யார் வந்து இந்த பாவத்தை அசிங்கமான பாவத்தை கழிச்சு சுத்தம் பண்றது? இயேசு கிறிஸ்து தான். அதனால அவர் உங்களை பலப்படுத்த தேவையா இருக்கும்போது என்ன செய்ய முடியுங்க? எல்லாவற்றையும் உலகத்திலே செய்து சாதிக்க முடியும். ஹல்லேலூயா. ஆமென். மகிமை மறுரூப மலையின் மகிமை. தரிமானவில் ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கையை தட்டி கத்தரை நன்றாக ஆராதிச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட செய்வோம். ஹல்லேலூயா. மகிமை மறுரூப